இந்த அமானுஷத்தை அற்புதத்தை கூப்பிட்டு சொல்லணும். சரியா? இது வந்து என்ன இருந்தாலும் சரிங்க, உங்கள் ஜாதகப்படி என்ன பிரச்சனை இருந்தாலும் சரி, நீங்கள் போக வேண்டிய கோயில் எங்கன்னா, அதாவது குழந்தை சம்பந்தமான பிரச்சனைக்கு அந்த திருச்செந்தூர் முருகனை வழிபட்டுட்டு வர்றதும், அங்கே இருக்கக்கூடிய பஞ்சலிங்கத்தை வழிபட்டுட்டு வர்றதும், வில்வத்தால் அர்ச்சனை பண்ணிட்டு வரக்கூடிய அமைப்புகள் வந்ததுன்னா கண்டிப்பாக நிறைய மிதுன ராசி அன்பர்களுக்கு குழந்தை பிறக்காதுன்னு சொன்னவங்களுக்கு கூட இந்த பயிற்சி ஆனதுக்கப்புறம் இந்த வழிபாடுகளை செஞ்சிங்கன்னா கண்டிப்பாக உங்கள் வீட்டிலையும் குழந்தை செல்வங்கள் வரும். இது இல்லாமல் இப்போ நீங்கள் இருக்கக்கூடிய அமைப்புகளில் கவனமாக இருக்க வேண்டிய விஷயம் என்ன, யாராவது ஒருத்தன் வருவான், வந்துட்டு என்ன பண்ணுவாங்க, வந்து சார் காசு கொடுங்க, ₹1 கொடுங்க, நான் உங்களுக்கு வந்து மாதம் உங்களுக்கு பெரிய அமௌண்ட்டு தரேன், ₹1,00,000 கொடுக்குறீங்களா, 10,000 வட்டி தரேன் அப்படின்ட்டு வருவான். ஒரு மாதம் கூட காசு கொடுத்துருப்பான், அடுத்த மாதம் ஓடி போயிடுவான். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் போய் நிறைய ஏமாறக்கூடிய அமைப்புகள் சரிங்களா உங்களுக்கு நிறைய வரும். அதே மாதிரி பேங்க்கில் வச்சுருக்கீங்களா, இப்போ பேங்க்கில் வச்சுக்கோங்க. சரியா? கம்மி வட்டியாக இருந்தால் பரவாயில்லன்னு சொல்லி வச்சுக்கோங்க. அதே மாதிரி திருப்பி இன்னொருத்தவங்க வருவாங்க. சரிங்களா? இந்த எம்எல்எம்மில் பணத்தை போடுங்க. போட்டிங்கன்னா அப்படியே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கார் அனுப்புவோம், மலேசியா போகலாம், சிங்கப்பூர் போகலாம், அங்கே போகலாம், இங்கே போகலாமா, கடைசி கம்பெனிக்காரன் ஓடியே போயிடுவான். சரிங்களா? இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய மிதுன ராசி அன்பர்கள் ஏமாற போகிறீங்க. கவனமாக இருந்துக்கோங்க. இந்த மாதிரி விஷயங்கள் ஆசை வார்த்தை காட்டக்கூடிய இடங்களுக்கெல்லாம் போகாதீங்க. குறிப்பாக இதில் வந்து நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் என்ன அப்படின்னா, ரியல் எஸ்டேட் துறையில் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு முன்னேற்றங்கள் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கும்போது, ஒரு இடத்தையே விற்கிறீங்க அப்படின்னு சொன்னால், இடத்த விற்கிறீங்கன்னா தயவு செஞ்சு அதை ரிசர்ச் பண்ணிக்கோங்கன்னா ஏதோ ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடியோ 20 வருஷத்துக்கு முன்னாடியோ ஏதோ ஒரு சொத்து வாங்கி வச்சுருந்தீங்க அப்படின்னு சொன்னால், அதில் நீங்கள் நினச்சிட்டு இருப்பீங்க, இது ஒரு 3 லட்சம் தான்ப்பா போகும், இது ஒரு 4 லட்சம் தான்ப்பா போகும். நீங்களாக ஒரு கேல்குலேஷன், நம்ம தான் அறிவாளிகள்லாம் அப்படிங்கும்போது நம்ம அப்படி தானே யோசிப்போம். அதெல்லாம் அப்படி தான் ஆகுமாங்க, 3 லட்சம் தாங்க போகும், 4 லட்சம் தாங்க போகும். அது பார்த்திங்கன்னா 30 லட்சம் போயிருக்கும். சரிங்களா? அப்போ இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும்போது தயவு செஞ்சு நிறைய வரக்கூடிய லாபங்களை கூட நீங்கள் ஆர்என்டி பண்ணாமன்னா அது என்றைக்கோ உங்கள் அப்பா வாங்கி போட்டுருந்துருக்கலாம், என்றைக்கோ பழைய சொத்து ஒன்று வரலாம். சரிங்களா? இந்த பிளாட்லாம் இங்கே இருந்துச்சா, ஐயோ அவங்க தவணத்திட்டில் வாங்கினாங்கன்னா ₹2000 வாங்கினாங்களா, இதுன்னு 20 லட்சமா அப்படின்னு கொடுக்கக்கூடிய ஆச்சரியப்படக்கூடிய அமைப்புகள்லாம் இப்போ உங்களுக்கு சில லக் அடிக்கும். சரிங்களா? லக் அடிக்கும்னு சொன்னதில் சொத்து சம்மந்தமான லக். இதுக்காக நான் போய் ஷேர் மார்க்கெட்டில் போவேன், நான் வந்து ஷேர் மார்க்கெட் தப்புன்னு சொல்லலை மிதுன ராசி அன்பர்களே. நான் இன்றைக்கி ஒரு நாள் இன்ட்ராடே பண்ணுவேன், இன்றைக்கி 1 லட்சம் போட்டேன், இன்றைக்கி எனக்கு 10,000 கிடைக்கும், இப்படியெல்லாம் பேராசைப்பட்டு போகக்கூடிய ஷேர் மார்க்கெட்டில் போகக்கூடிய மிதுன ராசி அன்பர்களுக்கு பெரு நஷ்டமே உருவாகும். அதனால் ஷேர் மார்க்கெட்டுங்கிறது இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு உள்ளது, அது கேம்பிளிங் கிடையாது. சரிங்களா? இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணுறது, இந்த லாட்ரி விளையாடுறது, இந்த ஆன்லைன் லாட்ரி போகிறது, அதே மாதிரி ஆன்லைன் சூதாட்டத்தில் வச்சு ஜெயிச்சிடலாம்னு நினைக்கிறது, அதே மாதிரி வந்து சீட்டு என்ன வாங்கலாம் அப்படிங்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தயவு செஞ்சு போகாதீங்க. இருக்கிறதெல்லாம் போகக்கூடிய அமைப்புகள் தான் ஜாஸ்தியாக இருந்துருக்கு.